பழந்தமிழர் பெருமையை பறைசாற்றும் தொல்தலமான கீழடியில் பேருந்துகள் நிற்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அருங்காட்சியகத்திலும் சில வசதிகள் வேண்டுமென சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். 2014ஆம் ஆண்டு முதல் கீழடியில் நடைபெறும் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களின் எண்ணிக்கை 25,000-ஐ தாண்டுகிறது. 110 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கீழடி தொல்மேட்டில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதும் தெரியவந்தது. அதனை காட்சிப்படுத்த கீழடியில் அருங்காட்சியகமும் திறந்து வைக்கப்பட்டது. தமிழரின் நாகரிகத்தை கண்டறிய விரும்பும் பலரும் இங்கு சுற்றுலா வருகின்றனர். இந்திய அளவில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக கீழடி தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசின் விருதும் கிட்டியது. என்றாலும் இந்த ஊருக்கு அரசு பேருந்துகள் முறையாக வருவதில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எல்லாமே ஒரு டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் கீழடிக்கு நைட்டு 8 மணிக்கு தான் பஸ் வருது. காலையில் ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு பஸ்ஸு கிடையாது. எங்களுக்கு 2 நேரம் கீழடிக்கு பஸ்ஸு வேணும். இங்கு வருவோரின் வசதிக்காக 12 லட்சம் ரூபாய் செலவில் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டது. ஆனால் கட்டப்பட்டு 6 மாதங்களாகியும் கீழடியில் எந்த பேருந்தும் நிற்பதில்லை என்பது கிராம மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. போக்குவரத்து மெயினுங்க. போக்குவரத்து வசதி ரொம்ப சிரமமாக இருக்குது. நிறைய பேருக்கு இப்படி ஒரு வசதி இருக்குது அப்படிங்கிறதே தெரியலைங்க. மெயின்லேருந்து உள்ளே வரும்போது இந்த 1/2 கிலோமீட்டருங்கிறது ஒரு அருங்காட்சியத்துக்கு வந்த மாதிரியே இல்லை. இதுக்குண்டான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டே இல்லை. மற்ற எல்லா ஊர்லேயும் அப்படி இப்படி இருக்குது. நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் கீழடி அருங்காட்சியகத்தில் வாகன நிறுத்தமிட வசதி முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை. சனி ஞாயிறில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துறதுக்கு வாகன வசதி கொஞ்சம் செஞ்சு தரணும். அதே மாதிரி பயணிகள் மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்தாங்கன்னாக்கா அவங்களோட மதிய உணவை அருந்துறதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுது. அதுக்கான இட வசதி ஒதுக்கி தரணும். மற்றும் கழிப்பிடங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகள் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் ஒரு இன்பமுறை கண்டுகளிச்சுட்டு போவாங்க. பேருந்துகள் நிற்காமல் செல்வது குறித்து மதுரை அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் சிங்காரவேலுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கீழடி கிராமம் மற்றும் அருங்காட்சியகத்திற்கு மட்டும் பேருந்துகள் விடுவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கீழடி பேருந்து நிறுத்தம் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளித்தார். கீழடி அருங்காட்சியகத்தில் முறையான பார்க்கிங் வசதி இல்லாதது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புதிய தலைமுறை கேள்வி எழுப்பியது. ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் மணிகண்ட பிரபு.